வெற்றிமாறனோட இயக்கத்துல வெளியான விடுதலை படத்தோட பாகம் 2ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு ரிவ்யூ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ட்ரெய்லர்ல ரிவ்யூ போடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல இருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட சித்திரவதை அனுபவிக்கப்பட்ட ஒரு மக்களோட குரலா தான் இருக்கு. அந்த குரல்களுக்கெல்லாம் ஒருமித்த குரலா இந்த வாத்தியார் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு டயலாக் வருது, வன்முறை எங்க மொழி இல்ல, ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். இந்த ட்ரெய்லர்ல உள்ள மஞ்சு வாரியரோட கட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட ஸ்டோரி ஒரு தனி லீட் அந்த படத்துல கொடுக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரெய்லர் பூராமே நிறைய புரட்சி வாக்கியங்கள் நிறைஞ்சு கொடுக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கிற எல்லாருமே நம்மளோட தோழர்கள். அடுத்து ஒரு டயலாக், என்னைய மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்ததுனாலதான் உன்னைய மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க முடியுது. ஒரு உண்மையான கம்யூனிசத்தை மக்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணி எடுத்து காட்டுற படமா இந்த படம் இருக்கும். நான் ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து தரமா இருக்கு. எல்லாம் முரட்டுத்தனமா நடிக்கிறவங்களை போட்டு குறிப்பா இந்த ட்ரெய்லரோட எண்ட்ல ஒரு தரமான டயலாக தூக்கி சொருகி விட்டுருக்காங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. இந்த டயலாக் யாரையோ குறி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கும் அப்படித்தான் தோணுதான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு யாரை சொன்ன மாதிரி தோணுதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.